ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மார்ச் 1 புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ளது. தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்வது உறுதியாகியுள்ளது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக பிரதமர் மோடியை வரவழைத்து அரசு விழா நடத்தி மத்திய மாநில அரசுகள் சார்பில் மெகா திட்டங்களை அறிவிக்க பாரதிய ஜனதாவினர் ஏற்பாடு செய்தனர். அதன்படி இன்று பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 14, 16 மற்றும் 21ஆம் தேதிகள் என மாற்றி அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் வில்லியனூரில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமியிடம் பிரதமர் மோடி வருகை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ரங்கசாமி, மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருவார் என்றார். மோடி புதுச்சேரி வருகை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது வருகைக்கு முன்பாக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகளை பேசி முடிவு செய்து பிரதமர் பங்கேற்கும் விழா மேடையில் கூட்டணி கட்சித் தலைவர்களை பங்கேற்க வைப்பதற்கான பணிகளை பாரதிய ஜனதா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் செய்து வருகின்றனர். சீட்டில்லை, விஜய் முடிவு. தாவேகவில் கதறல். தாவேகவில் மாவட்ட செயலராக இருக்கும் பலருக்கு இந்த தேர்தலில் சீட் இல்லை என கூறப்படுவதால் அவர்கள் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளனர். இது குறித்து அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள் சிலர் கூறியதாவது: தாவேகவில் 132 மாவட்ட செயலர்கள் உள்ளனர். இதில் பலரும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்பதால் பிறரை காட்டிலும் எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. ஆனால் அந்த முக்கியத்துவம் சீட் வழங்குவதில் இல்லை. விஜய் பெரிய நடிகராக வருவார், கட்சி துவங்குவார் என அவர் பின்னால் நாங்கள் வரவில்லை. முதல் படத்தில் இருந்தே அவருக்காக போஸ்டர் ஒட்டி பலரிடம் அடி வாங்கி 25 ஆண்டுகளுக்கு மேல் விஜய் மக்கள் இயக்கத்தை வளர்த்து இன்று கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிறோம். ஆனால் நேற்று வந்தவர்களுக்காக எங்களுக்கு சீட் கொடுக்காமல் கழற்றிவிட திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், வேளச்சேரி தொகுதிகளில் ஒன்றைதான் விஜய் போட்டியிட தேர்வு செய்ய உள்ளார். ஆனால் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் வெறும் 3 தான் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு கிடைக்க உள்ளன. லயோலா, மணி, ஃபெலிக்ஸ் என நேற்று கட்சிக்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் தொகுதியில் ஜேசிடி பிரபாகருக்காக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் புறந்தள்ளப்படுகிறார். செங்கோட்டையன் தன் ஆதரவாளர்கள் 8 பேருக்கு சீட் கேட்கிறார். ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரியில் 3 மாவட்ட செயலர்களோடு 5 பழைய நிர்வாகிகளுக்கும் சீட் கிடைக்காது. திருச்செங்கோட்டில் அருண்ராஜ், பெரம்பலூரில் ராஜ்மோகன் என புதியவர்களுக்காக பழைய நிர்வாகிகள் பலரின் கனவுகள் காவு கொடுக்கப்பட்டுவிட்டன. இதை உறுதி செய்வது போல 10ஆம் தேதி நடந்த கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் மாசேக்களாக இருப்போர் தேர்தலில் சீட்டை எதிர்பார்க்காதீங்க, தளபதிக்காக உழையுங்க என சிலரின் பெயரை குறிப்பிட்டு வெளிப்படையாக சொல்லிவிட்டார் பொதுச் செயலர் ஆனந்த். விஜய் உத்தரவின்றி ஆனந்த் இதை சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நாங்கள் சீட் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கட்சி மாறி வந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்காக எங்களை விஜயும் ஆனந்தும் வெளியே தள்ளுவது சரியில்லை, வேதனையாக உள்ளது என்றனர். நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் பிழைகளை திருத்த ஓம் பிர்லா உத்தரவு. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இந்தி கூட்டணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பான நோட்டீஸை லோக்சபா செயலர் உத்பால் குமார் சிங்கிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடந்த செவ்வாயன்று அளித்தனர். இதில் 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருந்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் கையெழுத்திடவில்லை. இந்த நோட்டீஸில் பல பிழைகள் இருந்தன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு என்பதற்கு பதிலாக 4 இடங்களில் 2025 என குறிப்பிடப்பட்டிருந்தது. பிழைகள் இருந்தால் விதிமுறைகளின்படி அந்த நோட்டீஸ் தானாகவே நிராகரிக்கப்படும் வாய்ப்புள்ளது. நோட்டீஸ் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க பிழைகளை திருத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி லோக்சபா செயலர் அலுவலகத்துக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மார்ச் 9 துவங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வில் இந்த தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அதுவரை சபைக்கு வருவதில்லை என்ற முடிவை சபாநாயகர் ஓம் பிர்லா எடுத்துள்ளார். காங்கிரசுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளை ஏவி விட்டதா திமுக? தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த தமிழக காங்கிரஸ் சார்பில் 5 குழு அமைக்கப்பட்டது. ஆனால் எந்த பேச்சுக்கும் முன்வராமல் மௌனம் சாதித்து வருகிறது திமுக. ஆட்சியில் பங்கு, 41 தொகுதிகள் என காங்கிரசார் பொதுவெளியில் சொல்லும் நிபந்தனைகள்தான் திமுகவின் கோபத்துக்கு காரணம்.
எப்போதும் இல்லாத வகையில் கூட்டணி விஷயத்தில் திடீர் நெருக்கடி கொடுப்பதை முறியடிக்க திமுக திட்டமிட்டது. கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை சார்பில் காங்கிரசுக்கு பதிலடி தரும் நடவடிக்கையை கையில் எடுத்தது. சமீபத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை சேர்க்க ராமதாஸ் திருமாவளவன் இருவரும் பேசினால் போதும் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு நிச்சயம் மாறும் என்றார். அவரது கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ எஸ். பாலாஜி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியில் யார் யார் இடம்பெறுவர் என்பதை திமுக முடிவெடுக்கும் என்றார். அதே நேரம் ஜாதியவாத மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம் எனும் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என கூறியிருந்தார். செல்வ பெருந்தகை கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலர் வன்னியரசும் எதிர்ப்பு தெரிவித்தார். எங்கள் முடிவில் தலையிடுவது நல்ல அரசியல் பண்பாக இல்லை என்றார். இந்த விவகாரத்தில் திமுக எந்த கருத்தும் சொல்லாமல் காங்கிரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் சீறுவதை ரசித்தது. அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் வழக்கமாக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிதான் முதலில் பேச்சு நடத்த குழு அமைக்க வேண்டும், இந்த முறை தலைகீழாக நடக்கிறது என்றார். காங்கிரஸ் தலைகீழாக செயல்படுகிறது என சண்முகம் விமர்சித்திருப்பது காங்கிரசாருக்கு அதிருப்தியை அளித்துள்ளது. இது குறித்து தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறுகையில், கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு காங்கிரஸை விமர்சிக்க வைக்கும் திமுகவின் செயல் அப்பட்டமாக தெரிகிறது. திமுகவுக்காக எங்களை விமர்சித்தாலும் நாங்களும் கூட்டணி கட்சிதான் என்பதை அவர்கள் உணரவில்லை என கூறியுள்ளார். இதை செய்தால் ஓட்டு தாவேகவுக்கு போகும், திமுகவுக்கு திருமாவளவன் அட்வைஸ். விசிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக விசிக பயணிக்கிறது. இதுவரை ஒரு சட்டசபை மற்றும் 2 லோக்சபா தேர்தலை சந்தித்துள்ளது. வரும் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் விசிக நீடிக்கும். பாமகவின் ராமதாஸ் தரப்பினரும் திமுக கூட்டணியில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றனர். பாமகவின் எந்த தரப்பு வந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என எங்கள் கட்சித் தலைவர் கூறிவிட்டார். ராமதாஸ் தரப்பு பாமகவை கூட்டணியில் சேர்க்க திருமாவளவனிடம் திமுக தலைமை சமரச பேச்சு நடத்தியுள்ளது. ஆனால் திருமாவளவன் ஏற்க மறுத்துவிட்டார். ராமதாசுடன் இணைந்து பணியாற்ற நானே விரும்பினாலும் விடுதலை சிறுத்தையினர் ஏற்க மாட்டார்கள். அப்படி செய்தால் பட்டியலினத்தவர்களின் ஓட்டுகள் அதிகளவில் தாவேக பக்கம் சென்றுவிடும். அதற்கு நாமே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது போலாகிவிடும் எனவும் திமுக தலைமையிடம் திருமாவளவன் உறுதியாக தெரிவித்துள்ளார் என்றனர். தமிழக அரசு அதிகாரிகளுடன் தேர்தல் கமிஷன் குழு 2 நாள் ஆலோசனை. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு வரும் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் துணை கமிஷனர்கள் பானு பிரகாஷ், மணிஷ் கார்க், ஞானேஷ் பாரதி, பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார், ஆஷிஷ் கோயல் உள்ளிட்ட 7 பேர் குழுவினர் நேற்று மதியம் சென்னை வந்தனர். பின் துணை தேர்தல் கமிஷனர் மணிஷ் கார்க் அளித்த பேட்டி: தமிழக அரசு அதிகாரிகள், கலெக்டர்கள், எஸ்பிக்களுடன் கூட்டங்கள் நடத்தி அனைத்து வகையிலும் தேர்தலுக்காக தயார்படுத்துவது குறித்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்வோம் என கூறினார். பின்னர் தேர்தல் கமிஷன் குழுவினர் புதுச்சேரி சென்றனர். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பின் சென்னை திரும்பும் அவர்கள் இன்றும் நாளையும் சென்னையில் ஆய்வு நடத்தவுள்ளனர். வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல், ஆட்சியை அமைக்கப் போவது யார்? வங்கதேசத்தில் 2024 அரசுக்கு எதிராக வெடித்த மாணவர் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பொறுப்பேற்றது. இந்த சூழலில் வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று 13வது பொதுத் தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. போராட்டங்களை ஒடுக்க வன்முறையை பயன்படுத்தியதாக ஷேக் ஹசீனா மீது வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவரின் அவாமி லீக் கட்சி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. சமீபத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி அடங்கிய 11 கட்சிகள் கூட்டணி போட்டியிடுகிறது. ஜமாஅத்-இ-இஸ்லாமி தலைமையிலான கூட்டணியும் களத்தில் உள்ளது. போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர் அமைப்பினரும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். மொத்தம் 1981 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 1518 பேர் முதல் முறையாக போட்டியிடுகிறார்கள். வங்கதேசத்தில் மொத்தம் 12.77 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் 8 லட்சம் வங்கதேசத்தினர் தபால் வாக்கு மூலம் ஓட்டளித்துள்ளனர். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 43,000 ஓட்டுச்சாவடிகளில் 24,000 ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 45 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த தேர்தலை கண்காணிக்கின்றனர்.
மாலை 4 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடிந்ததுடன் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பமாகி மாலையிலேயே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலை வெளிப்படையாகவும் நியாயமாக நடத்துவதாகவும் தேர்தல் முடிவுகள் தாமதமின்றி அறிவிக்கப்படும் எனவும் வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் உறுதியளித்துள்ளார். இலங்கை எம்பி கொலை வழக்கில் 12 பேருக்கு தூக்கு தண்டனை. இலங்கையில் கடந்த 2022 ஜூலையில் கடும் பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு முதலான காரணங்களால் நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. தலைநகர் கொழும்புவில் போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு கைப்பற்றினர். இதனால் அப்போதிருந்த அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி ஓடினார். இந்த சம்பவங்களுக்கு முன்னதாக 2022 மே 9 அப்போதைய ஆளும் கட்சியான பொதுஜன பெரமுனாவின் எம்பி அமரகீர்த்தி அதுகோரளை பொலனருவா தொகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அவரது வாகனம் கூட்டத்தினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அவரையும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஜெயந்த குணவர்தனேவையும் போராட்டக்காரர்கள் கொடுமையாக தாக்கினர். இதில் இருவரும் இறந்தனர். இந்த வழக்கில் 41 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கை விசாரித்த இலங்கை நீதிமன்றம் 16 பேரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. அதில் 12 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.